வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூன் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: கர்நாடகாவுக்கு வடக்கு பகுதி, கோவாவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நீண்ட சுழற்சியாக, அதாவது ஆந்திராவில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சியோடு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்ட நிகழ்வு இப்போது பிரிந்து தனித்தனியாக நிலை கொண்டது. இந்த நிகழ்வு மீண்டும் நிலப்பரப்பில் பயணித்து படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை ஆந்திராவில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலில் இறங்கி மேலும் வளிமண்டல சுழற்சியோடு தொடர்ந்து காற்று சுழற்சியாக தொடர்ந்து வடகிழக்கு வங்கக்கடலில் நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஜூன் 13ஆம் தேதிக்கு பிறகு சற்று தென்மேற்கு பருவமழை பகல் நேரங்களில் சற்று தீவிரம் குறைந்து மாலை நேரங்கள் தீவிரமாக இருந்து மீண்டும் ஜூன் 19ஆம் தேதி மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு வங்கத்துக்கு ஜூன் 16ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வு வர இருக்குது. இதன் காரணமாக படிப்படியாக தீவிரம் குறைந்திருந்தாலும் மீண்டும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை நிகழ்வு வரும்பொழுது தீவிரமாகவும், நிகழ்வு நிலப்பரப்பில் உள்ளே சென்ற பிறகு சற்று தீவிரம் குறைவாக வருகிற நாட்களில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சலமழை வருகிற நாட்களில் இப்போதைக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைத்தாலும் ஜூன் 11ஆம் தேதி முதல் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சலமழை காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூன் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது. அதேவேளை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது. அதேவேளை கேரளாவிலும் பரவலான மழைப்பொழிவாக பாதிக்கும் மழையாகவே கிடைத்து கொண்டிருக்கிறது. அதைவிட கேரளாவை விட கர்நாடகாவுக்கு மேலும் பாதிக்கும் மழையாகவே கனமழை, மிக கனமழை வரை வருகிற நாட்களில் பதிவாக வாய்ப்புள்ளது. இப்போதும் பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் வடக்கு முன்னேறி செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு கோவா வரை முன்னேறி சென்றிருந்தாலும் இன்னும் வருகிற நாட்களில் படிப்படியாக மகாராஷ்டிரா, குஜராத் என்று படிப்படியாக தென்மேற்கு பருவமழை முன்னேறி செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூன் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி கனமழையாகவும் கிழக்கு பகுதி முன்னேறி வந்து சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று நாள்தோறும் விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிகாலை நேரங்களிலே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. அதேவேளை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்பது. திருநெல்வேலி மாநகரம் கிழக்கு பகுதி வரை மாலை நேரங்களில் திருநெல்வேலி கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் இன்று விட்டு சாரல் மழை கிடைக்க வாய்ப்பது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும், அதேவேளை தென்காசிக்கெல்லாம் மிதமான மழையாக இன்று நாள்தோறும் விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் கடையநல்லூர், புளியங்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் ஆலங்குளம், சுரண்டை, சங்கரன் கோவில் இந்த இடங்களுக்கும் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் ராயகிரி, கரிபந்தம், நல்லூர் இந்த இடங்களுக்கும் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று எப்போது வேணாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உள்பகுதியை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று மேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டாலும் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மாலை நேரத்தில் ஓரிரு இடங்கள் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது கிழக்கு நோக்கி குளிர்ந்த காற்று பயணிக்கும் பொழுது மாலை நேரங்களில் ஓரிரு இடங்கள் மேகம் சூழ்ந்து வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு கனமழையாகவும், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், பத்திராயிருப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கிழக்கு பகுதியை பொறுத்தவரை இன்று மாலை நேரங்களில் வெப்பச்சலன மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது சிவகாசி, விருதுநகர், சாத்தூர், ஈர்க்கன்குடி இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை மாவட்டத்தில் இன்று தென்மேற்கு காற்று வலுவாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வடக்கு பகுதி பெரும்பாலும் மேலூர், சோழவந்தான், வாடிப்பட்டி, அலங்கநல்லூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்கள் வெப்பச்சலன மழை சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் தெற்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் மதுரை எல்லையோரம், விருதுநகர் எல்லையோரங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தை விட புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று காற்றின் வேகம் சற்று பலமாக இருக்கும் என்பதால் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து எப்போது வேணுனாலும் சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உள்பகுதி வரை பெரியகுளம், ஊசலம்பட்டி, ஆண்டிப்பட்டி இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று கொடைக்கானலுக்கெல்லாம் எப்போது வேணுனாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் பழனி சுற்று வட்டாரங்கள் வரை சாரல் மழை எட்டி பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. மாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலனம் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று கோயம்புத்தூர் மாநகரம், அதேவேளையில் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களை பொறுத்தவரை எப்போது வேணுனாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான மழை விட்டு சாரல் மழை தொடர்ந்து இன்று நாள் முழுவதும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில். அதேவேளையில் வடக்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் காரமடை, அன்னூர் சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரியை பொறுத்தவரை நீலகிரிக்கு இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேணாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்று திருப்பூர், சேலம், ஈரோடு இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்பு. தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களில் இன்று பரப்பில் குறைந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது. இன்று வெப்பச்சலன மழை என்பது பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். அதேவேளை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த இடங்களை பொறுத்தவரை அங்கங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேளையில் மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம், நெய்வேலி, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் அங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள்கிட்ட சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்கும். அதேவேளை கரூர், நாமக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதே வழியில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். பெரும்பாலும் தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி ஏதாவது ஒரு இடங்கள் மேகம் சூழ்ந்த லேசான மழைப்பொழிவு கிடைக்குமே தவிர பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று ஜூன் மாதம் 8ஆம் தேதி, நாளை ஜூன் மாதம் 9ஆம் தேதி தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து சற்று வலுவாகவே இருக்க வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும், அதேவேளையில் கேரளா, கர்நாடகா இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கனவாய்ப்பதற்கு எப்போது வேணாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். அதேவேளை வெப்பச்சலன மழை என்பது நாளை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் மழை கிடைக்கும். அதாவது ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் இந்த இடங்களில் மழை கிடைக்கும். அதேவேளையில் கரூர் வடக்கு பகுதி, நாமக்கல் வடக்கு பகுதி இந்த இடங்களுக்கு மழை கிடைக்கும். அதேவேளை பெரும்பாலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, மேலும் திருப்பத்தூர், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்களுக்கும், அதேவேளையில் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கும்பகோணம், நெய்வேலி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்கும். இன்றை விட நாளை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதேவேளையில் இந்த வெப்பச்சலன மழை நிறைவேற்ற பிறகு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் லேசான மழைப்பொழிவு மிதமான மழையாக எங்கே முன்னேறி வந்து கிடைக்கும்னா சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சென்னை இந்த இடங்களுக்கு இரவு நேரங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் 9ஆம் தேதி, 10ஆம் தேதி இரு நாட்களும் மாலை நேரங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்கும். இரவு நேரங்களில் லேசான சாரல் மழை, அதாவது கர்நாடகாவில் பெய்யும் மழை முன்னேறி வந்து சாரல் மழை லேசான மழை பொழிவாக ஜூன் 9, 10 தேதிகளில் இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை மாலை நேரங்களிலும் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் ஜூன் 9ஆம் தேதியும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்கும். வெப்பச்சலன மழை அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 10ஆம் தேதியும், அதேவேளை ஜூன் 11ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். ஆனால் வெப்பச்சலன மழை கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 11ஆம் தேதி பொறுத்தவரை
திருப்பூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதி ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும். ஈரோடு மாவட்டத்தில் திருப்பூரை விட ஈரோடு மாவட்டத்தில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். ஈரோடை விட சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்கள்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவில் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்கள்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 11ஆம் தேதி அதே வெளியில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்கள்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்கும். அதுவில் கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புது. அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களும் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புது. ஆனால் கரூர், நாமக்கலுக்கு மழை கிடைத்தாலும் சற்று குறைவான மழை கிடைக்கும். உள்ளே சில படிப்படியாக கிழக்கே சில மழைப்பொழிவு அதிகரிக்கும். இடங்களும் அதிகரிக்கும். அதுபோல் டெல்டா மாவட்டங்களுக்கும் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புது. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், வேளாங்கண்ணி இந்த இடங்களுக்கும் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புது. கும்பகோணம், நெய்வேலி, காரைக்கால், மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு. தென் மாவட்டங்களுக்கும் மதுரை, திண்டுக்கல், தேனி இந்த இடங்கள் மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 11ஆம் தேதி அதேபோல் தென் மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு இடங்கள் கிழக்கு பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் தென்மேற்கு பருவமழை, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 11, 12, 13 இந்த 3 நாட்களும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை அதிகரிக்கும். அதுவில் ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை சற்று தொய்வு ஏற்படும். அதாவது பகல் நேரங்களில் சற்று சீராகவும் மாலை நேரங்களில் தீவிரமாகவும் இருக்கும். அதே வேளையில் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலன மழை நீடிக்கும். அடுத்து ஜூன் 19ஆம் தேதி மீண்டும் தென்மேற்கு பருவமழை 24 மணி நேரமும் தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது மியான்மரிலிருந்து மேற்கு வங்கத்துக்கு ஒரு நிகழ்வு வர இருக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடை தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலன மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் வருகிற நாட்களில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை ஜூன் 13ஆம் தேதி தீவிரமாக இருக்கும். 13ஆம் தேதி பிறகு தீவிரம் சற்று குறைந்து மீண்டும் ஜூன் 19ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும். ஆனால் முழுமையாக தீவிரம் குறைய வாய்ப்பில்லை. மாலை நேரங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் கணவாய் பகுதிகளுக்கு இப்போதைக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுத்தாலும் ஜூன் 13ஆம் தேதி பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களும் தாண்டி பொது சாரல் மழை கிடைக்கிறது. ஆனால் ஜூன் 13ஆம் தேதி பிறகு கணவாய் பகுதிகளுக்கு மட்டுமே சாரல் மழை கிடைக்கும். மாலை நேரங்களில் மட்டுமே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழை கிடைக்கும். ஜூன் 19ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்பதால் மீண்டும் உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். ஆனால் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் தொடர்ந்து வெப்பச்சலன மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதியில் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இடையிடையே 65 கிலோமீட்டர் வரையும் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதியை பொறுத்தவரை மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வழியில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, அரபிக்கடல் மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். ஆனால் 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மன்னார் வளைகுடாவில் மட்டும் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடல், அரபிக்கடல் காற்று குமரிக்கடலில் வந்து குமரிக்கடலில் காற்று மன்னார் வளைகுடாவில் நுழையும் என்பதால் காற்றின் வேகம் மன்னார் வளைகுடாவில் அதிகரித்து காணப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை அதே வழியில் வங்கக்கடலாக இருந்தாலும் சரி, அரபிக்கடலாக இருந்தாலும் சரி, குமரிக்கடலாக இருந்தாலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.